மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீருக்காம் திட்டம் பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய். திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. நெம்மேலியில் மு.க. ஸ்டாலின் பெயருடன் இருந்த கல்வெட்டை அகற்றியதற்கு முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் கண்டனம். இது மாதிரி நம்ம எடுத்து வந்த திட்டத்தை நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்களே தவிர புது திட்டங்கள் எதுவும் எடுக்காம இது போன்ற சில்லி திட்டங்கள்ல இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அசோக் குமாரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை மாற்றம். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனிடம் 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டதாக புகார். மர்ம நபர் ஒருவர் திமுகவில் இணைய வைக்க முயன்றதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டு. பைக் டாக்ஸிகளுக்கு சில மாநிலங்களில் அனுமதி வழங்கியுள்ளது போல தமிழக அரசும் அனுமதி வழங்கியதில் என்ன தயக்கம்? மோட்டார் வாகன சட்டப்படி அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மேலூர் அருகே மனைவியை கொன்று உடலை எரித்து சாம்பலை கிணற்றில் கரைத்த கொடூரம். மனைவியின் நடத்தையில் சந்தேகத்தால் கொன்றுவிட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்த கணவர். ரத்தான நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப ஒப்படைக்க தேசிய தேர்வு முகமை முக்கிய அறிவிப்பு. நாளை இரவு 11:50 மணிக்குள் வங்கி கணக்கு விவரங்களை பதிவு செய்ய மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை திருமங்கலத்தில் மதுபான ஐஸ்கிரீம் விற்பனை என சமூக வலைதளத்தில் விளம்பரம் செய்ததால் அதிர்ச்சி. நேரில் ஆய்வு செய்து ஐஸ்கிரீம் மாதிரியை பரிசோதனைக்கு எடுத்து சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். தாவேகா வெற்றிக்கு கவர்ச்சிகரமான ஒரு மாயை காரணம். கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து ஏமாந்துவிட்டனர். பீனிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டும் வெகுண்டு எழும்பும் என நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க கோரி தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தல். எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. காவிரி குண்டாறு திட்டம் உள்ளிட்ட 12 நீர்ப்பாசனம் திட்டம் குறித்து அமைச்சர் ஆனந்துடன் ஆலோசனை. நீர் மேலாண்மை திட்டங்களில் 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தோல்வியடைந்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் திட்டங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. ஆணவ கொலை விவகாரத்தில் கட்டாயமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சாதிய ஆணவ கொலை சட்டம் இயற்றுவதில் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் வன்னியரசு பேட்டி. அதனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு கட்டாயம் இதற்கான தீர்வை நாங்கள் காண்போம். 118 என்ற மேஜிக் எண்ணை தக்க வைக்க ராக்கெட் வேகத்தில் குதிரை பேரம் நடத்தியது தாவேகா. வருகிற தேர்தல்களில் பொதுமக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. செயற்கை முறையிலே 118 என்ற மேஜிக் எண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு குறுக்கு வழியிலே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் இந்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் 50 நாட்களுக்கு மேலாக முடங்கியிருக்கும் அரசு நிர்வாகம். அமைச்சர்களுக்கு இதுவரை இலாகா ஒதுக்காததால் முதலமைச்சருக்கு என்ன ஆட்சி என மக்கள் குழப்பம். வறண்டு காணப்படும் கல்லணையின் கழுகு பார்வை காட்சிகள். குறுவை சாகுபடியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சிக்கல் ஏற்படும் அபாயம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வார சந்தையில் கூடுதலாக பணம் வசூலிக்கப்பட்டதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு. தாவேக அரசை கண்டித்து திமுக, அதிமுக, பாஜகவினர் ஒன்றாக சேர்ந்து முற்றுகை போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வலுக்கும் விவசாயிகளின் போராட்டம். விழுப்புரத்தில் விவசாயிகள் விசில் அடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, தானே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் கொட்டும் மழை. தண்ணீரில் மூழ்கிய வாகனங்கள், மிதக்கும் தண்டவாளங்கள். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் பலி எண்ணிக்கை 25ஆக உயர்வு. சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுவதால் அதிகளவில் போலீசார் குவிப்பு. லண்டனில் இருந்து விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார் மோசடி மன்னன் நீரவ் மோடி. மனித உரிமை நீதிமன்றத்தில் நீரவ் மோடியின் மனு தள்ளுபடி. இந்திய அதிகாரிகளும் ஒப்படைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு.